வணக்கம் நண்பர்களே, திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, குட்டி ஃபோன் போட்டு நம்ம லட்சுமிக்கு சொல்கிறாங்க, லட்சு பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது, ரொம்பவே சீரியஸாக தான் இருக்குது, நீ உடனே வருவியா, அப்படி அப்போ தான் நீ வந்தால் தான் பாட்டியை குணமாக்க முடியும் அப்படின்னு அந்த நியூஸ் நம்ம லட்சுமிக்கு கிடைச்சி பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அடுத்த கட்டமாக திவ்யாக்கா அவங்க புருஷனை நல்லபடியாக பார்த்துக்க சொன்னாங்களே, அவங்களுக்கு இப்போ காஃபி கொடுக்க போவோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திருவுக்கு காஃபி கொண்டு போகிறாங்க நம்ம லட்சுமி. அப்போ தான் நம்ம லட்சுமியை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க திரு. என்னது, நம்ம தேடிட்டு இருந்த லட்சுமி வீட்டில் எப்படி அப்படின்னு அரண்டு போய் நிற்க நேரம், என்னோட கணவரா இங்கே, அப்போ இது என் கணவரோட வீடுனா திவ்யாக்கா கட்டிக்க போகிறது என் கணவரா அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம திரு நீ எப்படி இங்கே லட்சுமி அப்படின்னு கேட்க நேரம், நான் திவ்யாக்கா என்னை இங்கே உங்கள் அம்மாவை கவனிக்க அனுப்புனாங்களா, ஆமாம் மகாவை தானே அனுப்புனாங்க, மகா தான் நான், என்னோட பேர் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிடுறாரும். திருவுக்கு தூக்கி வாரி போடுது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில் நான் இருக்கேன், என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க நேரம், எங்கள் பாட்டிக்கு ஊரில் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ரொம்பவே ஆபத்தான நிலையில் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், கவலைப்படாத நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம லட்சுமியை பாட்டியை பார்க்கறதுக்கு திரு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கஜேந்திரன் லட்சுமிக்காக வலையை விரித்து காத்திட்டு இருக்க, நம்ம கஜேந்திரன் என்ன இவ புருஷன் கூட வந்திருக்காள, இது சரிப்படாத, நம்ம ஒத்தைக்கு இவ தன்னந்தனியாக வருவா, இவ கழுத்தில் ஈஸியாக அலைக்கா தாலியை கட்டிடலான்னு நினச்சோம், ஆனால் இப்போ முடியாமல் போச்சு அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதோட ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கண்டிப்பாக நான் மறைச்சி வச்சிருக்க தாலியை இந்த லட்சுமி கழுத்தில் கட்டி இவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கிடுவேன் அப்படின்னு அபகரிக்க நினைக்கிறாங்க லட்சுமியை. ஆனால் ஒரு அப்படியே அடித்து நம்ம கஜேந்திரனை வெளுத்து எடுத்து நம்ம லட்சுமி நல்லூரம்மனை வேண்டி அவங்க பாட்டியை குணமாக்கிறாங்க. அதே நேரம் நம்ம லட்சுமி கையை நம்ம லட்சுமி கையை பிடிச்சி வா இனி போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கஜேந்திரன் அப்படியே அடி வாங்குகிற மயக்கத்தில் அப்படியே திக்கு திசை இல்லாமல் தெரியாமல் அப்படியே பிரமிச்சு நிற்காங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு தான் கட்டினாங்க. கள்ளிமுள் எண்ணெயை அந்த பாட்டியோட எண்ணெயில் கலந்து வச்சு அவங்கள பிளாட் ஆக்கிறாங்க மோகனவல்லியும் கஜேந்திரனும். அதோட இந்த விஷயத்த நம்ம மேலே சந்தேகம் இந்த குட்டிக்கும் பைரவனுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம குட்டி பாட்டி அப்படின்னு பார்க்க நேரம் பாட்டி உயிருக்கு போராடி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிற பார்த்து பயந்து போகிறாங்க. நம்ம பைரவன்கிட்ட சொல்கிறாங்க, நிச்சயமாக இது மோகனவல்லி கஜேந்திரனோட வேலையாக தான் இருக்கும், ஆமாம் அவங்களோட வேலையாக தான் இருக்கும், ஆனால் லட்சுமிக்கு இதை சொல்லணும், லட்சுமி நினச்சா பாட்டியை குணமாக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல பைரவன் நினைக்கிறாங்க. உடனே குட்டி எனக்கு லட்சுமியோட நம்பர் தெரியும் அப்படின்னு லட்சுமிக்கு கால் பண்ணி புட்டுன்னு எல்லா விஷயமும் வச்சுறாங்க. லட்சு நம்ம பாட்டிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிட்டு இருக்காங்க, பேச்சு மூச்சு இல்லை, நீ உடனே வரணும், நீ நினைச்சா குணமாக்க முடியும் லட்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா பயங்கர திட்டத்தோட கவிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, அந்த நான் உப்பு கூடைய கீழே போடுறதுக்கு முழு காரணமே அந்த லட்சுமி தான், அந்த வீட்டில் லட்சுமி இருக்கக்கூடாது, மகா எப்படியாவது அவளை வெளியே விரட்டணும் கவிதா அப்படின்னு கவிதா கிட்ட சொல்கிறாங்க. நீ அவ்வளோ கோவமாட்டாக இருக்கா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் நான் உப்பு கூட இவ ஒரு குறி சொல்லவா என் பொண்ணோட வாழ்க்கையில் இவ நுழைஞ்சிருவான்னு சொன்னாவ, அதே மாதிரி தான் எல்லா சிச்சுவேஷன்லேயும் இருக்குது, ஸ்ரீ கல்யாணம் இவ இருந்தானா கண்டிப்பாக நடக்காது, அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிவு, அதனால் கண்டிப்பாக கவிதா நீ ஏதாவது ஒரு பழியை தூக்கி போட்டு இவளை விரட்டணும் அப்படின்னு சொல்ல நேரம், இன்னைக்கு கவலைப்படாதக்கா, இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிடுவாங்கல்ல, அப்போ எனக்கு என்ன வேலை, அவளுக்கு ரூமில் போய் அவளை யாருக்கும் தெரியாமல் பெட்டியை கட்டிட்டு பேர் அப்படின்னு நான் அடித்தே விரட்டிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்க. அதே நேரம் நம்ம திவ்யாவுக்கு கால் பண்ணி நம்ம லட்சுமி நடந்த
நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம லக்ஷ்மி கிட்ட திவ்யா சொல்கிறாங்க, என் புருஷனை நீ நல்லபடியாக பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்கக்கா, நான் நல்லபடியாக உங்கள் கணவரை கவனிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திவ்யாக்கா ஹஸ்பண்டுக்கு நம்ம காஃபி கொண்டு கொடுப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஃபி கொண்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து திருவை பார்க்குறாங்க, தூக்கி வாரி போடுது. என்ன என்னோட மணவாளன் இங்கே எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. அதே நேரத்தில் லக்ஷ்மி நம்ம அன்னைக்கு மாலில் எவ்வளோ நேரம் இவளுக்கு காவல் இருந்தோ அவங்க அங்கெல்லாம் வரலை, இங்கே எப்படி வந்துச்சா இவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்கிங்காகவே நான் காணது கனவா இல்லை நினைவா எனக்கே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு வந்து குழம்பி தவச்சிட்டு இருக்காங்க திரு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நீ எப்படி இங்கே லக்ஷ்மி அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் தான் திவ்யாக்கா உங்கள் அம்மாவை கவனிக்க கொண்டு விட்டவங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நீங்கள் தான் திவ்யாக்காவை கட்டிக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அது உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும் லக்ஷ்மி, நான் வந்து உன்னை மகானி வந்து சொன்னனால நான் வேற யாரோ நீ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் நீயா வந்து இருந்திருக்க, அது நல்ல விஷயந்தான். எங்கேயோ நீ கண்ணு முன்னாடி இருக்கிறது எவ்வளவோ நல்லது, நீ எங்கேயோ இருந்து கஷ்டப்படுறதை விட இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், திவ்யா நல்லது தான் செய்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு உன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்து உன் கழுத்தில் தாலியை கட்டினேன். ஆனால் எனக்கும் திவ்யாவுக்கும் வந்து காதல், நாங்கள் வந்து லவ் பண்ணியிருக்கோம், எங்கள் 2 குடும்பமும் வந்து ஒன்று செய்கிறது எங்கள் கல்யாணத்தில் தான் இருக்குது, என்னை மன்னிச்சிரு லட்சுமி அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நீங்கள் மன்னிக்க வேண்டிய நீங்கள் என்ன தப்பு செய்தீங்க, நீங்கள் தப்பு செய்யலை, ஒரு இக்கட்டான நிலையில் என்னை காப்பாற்றிருக்கீங்க திவ்யாக்கா, நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு எவ்வளவோ உதவி செய்தவங்க, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நமக்குள்ள விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி, உனக்கு என்ன பிரச்சனை, எதனால சொல்லு, நான் உனக்கு தீர்த்து வைக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இப்போது எங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான், நான் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்ல நேரம், ஊருக்கு போனால் அங்கே கஜேந்திரன் உன்னை கட்டிக்கிறதுக்காண்டி காவல் கிடப்பான், அவன் வந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவான் லட்சுமி, நீ போகண்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு எங்கள் பாட்டியை வந்து நல்லூர் அம்மனை வேண்டி குணமாக்கணும், அப்படின்னா எனக்கு அங்கே போயே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம அம்பிகா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம லட்சுமி இந்த பாருங்கம்மா, எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல நேரம், யார் கூட்டிகிட்டு போவா, தனியாவா போகிற, திருவ அழைச்சிட்டு போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், உங்கள் பையன் வாரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா, அவங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லவுன்னே, சரி நீ திரு கூட வந்து போயிட்டு வா, நீ பத்திரமா இரு அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா அம்மாவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு வந்து காரில் நம்ம லட்சுமியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊருக்கு போனதோட கஜேந்திரனுக்கும் மோகனவழிக்கும் இவ வந்து புருஷன் கூட ஜாலியாக தான் இருக்கிறா, இவ வந்து நம்மளை இங்கே கஷ்டப்படுத்திட்டு அவள் மட்டும் நல்லா இருக்கிறா, கூட ஜோடி சேர்ந்து தானே வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எப்படியாவது இந்த லட்சுமி கழுத்தில் தாலியை கட்டிடணும் அப்படின்னு வந்து அங்கே எடக்கு முடக்க வந்து கஜேந்திரன் வேலைப்பாடு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கு ஏறி அடித்து தூள் கலைப்புறாங்க நம்ம கஜேந்திரனை. அதோட பார்த்தோம்னா நம்ம நல்லூரம்மனை வேண்டி லட்சுமி அவங்க பாட்டியை வந்து கண்ணு முழிக்க வச்சுறாங்க. இதை பார்த்த உடனே மோகனவல்லிக்கு இவ பெரிய அதிர்ஷ்டக்காரி தான், இவ அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கதான், கொடுத்து வைக்கல கஜேந்திரா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எந்த இருந்தாலும் விடக்கூடாது, இந்த இவளுக்கு மாப்பிள்ளை தானே இவளை வந்து நம்மளை அடைய விடாமல் தடுத்துட்டு இருக்கான், அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அடுத்ததும் ஆவேசமாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவனுக்கிட்ட நெருங்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம கஜேந்திரன் திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் இவளை நம்ம ஏதாவது பழிய போட்டு வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா இவளை காணமே, இவ எங்கே போயிட்டா அப்படின்னு வந்து நம்ம லட்சுமிக்கு காணாமல் வந்து கவிதா துடிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம திருவையும் காணலை, அவனும் எங்கே போயிட்டான், இப்போ எங்கே தான் இருக்கான் திரு, ஃபோனை போட்டு கேட்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், லட்சுமிக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அதை வந்து பார்க்கணுன்னு சொன்னால் அதான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. உடனே வந்து நம்ம கவிதா வந்து காஞ்சனாட்ட சொல்கிறாங்க, இது நடக்கக்கூடாதோ இருந்தோ அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு வந்து கோபத்தோட கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம காஞ்சனா.